Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CD3291 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரிதம் சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரர் வீடியோ சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். யூனிட் 1லேருந்து யூனிட் 4 வரையும் எல்லா டாப்பிக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். இது யூனிட் 5 கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேவா, கிராஃப் ஸ்ட்ரக்சர்ஸில் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிராஃப் ஏடிடினா என்னன்னு பேசிக் தெரிஞ்சுக்குவோம். தென் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கிராஃப் என்ன இருக்குது, கிராஃப் ட்ராவர்சல் என்ன, டேக், டாபாலஜிக்கல் ஆர்டரிங் இம்பார்ட்டன்ட். தென் ஷார்ட்டஸ்ட் பார்த்தோன்னா சிங்கிள் சோர்ஸ் ஷார்ட்டஸ்ட் பார்த்து டிஜிக்ஸ்டர் அல்காரிதம், மினிமம் ஸ்பேடிங் ட்ரீல 2 அல்காரிதம் பிரிம்ஸ் க்ரூஸ்களும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இந்த பிரிம்ஸ் க்ரூஸ்கள் டிஜிக்ஸ்டார் பார்த்தோம்னாலே நம்மளால மார்க் வாங்க முடியும். கிராஃப் ட்ராவர்சல் பிஎஃப்எஸ் டிஎஃப்எஸ் பார்த்தோம்னாலே இந்த யூனிட்ல நமக்கு மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் பேசிக்கான கிராஃப் ஏடிடினா என்னன்னு பார்க்கலாம். கிராஃப் அப்படின்றது நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு தெரியும். இட் இஸ் த காம்பினேஷன் ஒரு கலெக்ஷன் ஆஃப் வெர்டிசஸ் அண்ட் எட்ஜஸ்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் நமக்கு நோட்ஸ் இதை நம்ம வெர்டிசஸ் அப்படின்னு சொல்வோம். அதை கனெக்ட் பண்றதுக்கு வெர்டிசஸ் நம்ம யூஸ் பண்றதுக்கு பேரு எட்ஜஸ் அப்படின்னு சொல்வோம். ஒரு காஸ்ட் கண்டுபிடிக்கணும், ஷார்ட்டஸ்ட் பாத் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் கண்டிஷன்ல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா, ஆஃப் ஆர் யூஸ்டு டு மாடல் எனி சிச்சுவேஷன் வேர் என்டிட்டிஸ் ஆர் திங்ஸ் ரிலேட்டட் டு ஈச் அதர் இன் அ பேர். ஒன்றுக்கு ஒன்று ரீச் ஆகிற மாதிரி, அதாவது மேட்ச் ஆகிற மாதிரி ஏதாவது இருக்குன்னா அந்த இடத்துல நான் கிராஃப்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஃபேமிலி ட்ரீ, டிரான்ஸ்போர்ட்டேஷன் நெட்வொர்க்ஸ்க்கு இந்த மாதிரி இடத்துலலாம். ஸோ இந்த கிராஃபோட ஏடிடியோட டெஃபினேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ a graph G equal to V, E vertices and edges consists of the set of vertices Vன்றது and edges Eன்றது. ஓகேவா, இதோட ஆர்க் எல்லாமே என்னன்னா எட்ஜஸ், இது எல்லாரையும் கனெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றது எட்ஜஸ். ஓகே, இதுதான் நம்ம கிராஃப் ஏடிடி அப்படின்னு சொல்றோம். இதை நம்ம பேரும் பண்ணலாம். V1ல இருந்து V2க்கு போகும், V2 இருந்து V1க்கு போகும். ஓகேவா, ஸோ V2ல இருந்து V3க்கு போகும், V3ல இருந்து V4க்கு, V4ல இருந்து V1க்கு, திரும்ப V1ல இருந்து V3க்கு, V2ல இருந்து V4க்கு, இந்த மாதிரி வேரியஸ் எட்ஜஸ் கனெக்ஷன்ஸ் இருக்கு. தென் டைப்ஸ் ஆஃப் கிராஃப்லாம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இதையுமே தனித்தனியா 2 மார்க்ஸ்ல தான் கேட்கறாங்க. ஸோ டைரக்டட் கிராஃப் ஆர் டைகிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். டைரக்டட் கிராஃப் அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது, யூனி டைரக்ஷனல் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் ஒரு ஏரோ மார்க் கொடுத்து ஒன் வே கிராஃபா எந்த சைடு போகணும் அப்படின்றத மட்டும் நான் சொல்றது டைரக்டட் கிராஃப் ஆர் டைகிராஃப் அப்படின்னு சொல்வேன். இப்போ பாருங்க, V1ல இருந்து V2 வரையும் போகுது, V2ல இருந்து V3க்கு போகுது, V2ல இருந்து V3க்கு போகுது. V3ல இருந்து திரும்ப V2க்கு போகுமானா கிடையாது, பிகாஸ் இது டைரக்டட் கிராஃப், ஒன் வே கிராஃப். ஓகேவா, அன்டைரக்டட் கிராஃப் அப்படின்னு மீன்ஸ் 2 வே கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் டைரக்ஷன் இருக்காது, there is no direction, both sidesமே அவைலபிளா இருக்கும். தட் மீன்ஸ் V1ல இருந்து V3க்கும் போகலாம், V3ல இருந்து V1க்கும் போகலாம். ஓகேவா, இந்த மாதிரி இருக்கிறது 2 வே கிராஃப் ஒரு அன்டைரக்டட் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வெயிட்டட் கிராஃப். வெயிட்டட் கிராஃப் அப்படின்னா என்னன்னா ஒவ்வொரு எட்ஜஸ்க்கு மேல ஒரு சம் வேல்யூஸ் ஒரு வெயிட்ஸ் நம்ம அசைன் பண்ணிருப்போம். ஓகேவா, அது டைரக்டாவும் இருக்கலாம், அன்டைரக்டாவும் இருக்கலாம். இப்போ V1ல இருந்து V2க்கு போறதுக்கு 1 வெயிட், V2ல இருந்து V3க்கு போறதுக்கு 1 வெயிட். ஓகேவா, V1ல இருந்து V2க்கு 1 வெயிட், V2ல இருந்து V1க்கு 1 வெயிட். இந்த மாதிரி சம் வெயிட்ஸ் ஆர் வேல்யூஸ் அசைன் பண்றதுக்கு பேரு வெயிட்டட் கிராஃப் அப்படின்னு சொல்வோம். ஓகேவா, ஃபோர்த் ஒன் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட் கிராஃப். கம்ப்ளீட் கிராஃப் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, எட்ஜஸ் அண்ட் பேர்ஸ் ஒவ்வொரு வெர்டிசஸும் அதர் எட்ஜ் வெர்டிசஸோட கம்பல்சரி அந்த கிராஃப்ல கனெக்ட் ஆயிருக்கணும். ஓகேவா, கண்டிப்பா அதை தான் நம்ம கம்ப்ளீட் கிராஃப் ஆர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்ட்ராங்லி கனெக்டட் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ V1ல இருந்து V2 இருக்கு, V2ல இருந்து V1 இருக்கு. V1ல இருந்து பாத்தீங்கன்னா V4க்கும் இருக்கு, V3க்கும் இருக்கு. ஓகேவா, V2ல இருந்து V3க்கு, V1க்கு, V4க்கு எல்லா வெர்டிசஸோட கனெக்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி இருக்கிறத கம்ப்ளீட் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ராங்லி கனெக்டட் கிராஃப்னா போத் சைட்ஸ் ஈச் அதர் கம்பல்சரி கனெக்ட் ஆயிருக்கிறது எல்லா வெர்டிசஸோட. இங்க பாருங்க, V1ல இருந்து V2க்கும் கனெக்ட் ஆயிருக்கு, தென் V3க்கும் கனெக்ட் ஆயிருக்கு, போத் சைட்ஸுமே அன்டைரக்டடா கனெக்ட் ஆயிருக்கு. இதுக்கு பேரு ஸ்ட்ராங்லி கனெக்டட் கிராஃப். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா யூனிடைரக்ஷனலா அதை வீக்லி கனெக்டட் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ராங்லி கனெக்டட் கிராஃப் அடிக்கடி கேட்கிற 2 மார்க்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாத். ட்ரீல எப்படி பார்த்தோமோ பாத் அப்படின்றது எந்த வேல எந்த எட்ஜஸ் மூவ் ஆகுது அப்படின்றது தான். ஓகேவா, சோ சீக்வென்ஸ் ஆஃப் வெர்டிசஸ் சர்ச் தட் என்ன வெர்டிசஸ் எந்த சைடு போகுது அப்படின்றது. தென் சைக்ளிக் கிராஃப். சைக்ளிக் கிராஃப் அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வெர்டெக்ஸ் சேமா இருக்கணும். தட் மீன்ஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட் சேமா இருக்குது. 1ல இருந்து 2, 2ல இருந்து 3, 3ல இருந்து 1. இதுக்கு பேரு சைக்கிள். அசைக்ளிக் மீன்ஸ் சைக்கிளிக்கா ஃபார்ம் ஆக கூடாது. ஓகேவா, கிராஃப் டஸ் நாட் ஃபார்ம் அ சைக்கிள். தட் மீன்ஸ் அசைக்கிளிக்கா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் சேமா இருக்க கூடாது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் டிகிரினா எவ்வளோ நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இருக்குதோ நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இண்டிகேட் ஆன் த வெர்டெக்ஸ். எத்தனை நம்பர் ஆஃப் வெர்டெக்ஸ் வந்து இண்டிகேட் ஆகுது. இன் டிகிரி அவுட் டிகிரின்னு 2 டிகிரி இருக்கு. தட் மீன்ஸ் எத்தனை ஆரோ மார்க் வந்து ஒரு வெர்டிசஸ்க்கு உள்ள வருதோ அது இன் டிகிரி, எத்தனை ஆரோ மார்க் வந்து வெளியே போகுதோ அது அவுட் டிகிரி. இப்போ V1 ஓட இன் டிகிரின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 ஆரோ மார்க் உள்ள வருது, ஸோ 2. ஓகேவா? அதுவே V1 விட அவுட் டிகிரி பார்த்தோம்னா ஒரு ஆரோ மார்க் தான் வெளியே போகுது, ஸோ 1. இதுக்கு பேர் நம்ம இன் டிகிரி ஆர் அவுட் டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் கிராஃப் எடிட்டியோட பேசிக் திங்ஸ் வந்து ரொம்ப ஈஸியான ஒன். மறக்காம முருகன் டெக்வல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோல ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கிராஃப் பார்க்கலாம். தேங்க்யூ.